ஒரு நாள்ல 10-12 மணி நேரம் எப்படி படிக்கிறது, படிக்கிற டைம்ல டிஸ்ட்ராக்ஷனை எப்படி அவாய்ட் பண்றது, ஃபோக்கஸோட எப்படி படிக்கிறது, கம்மியான டைம்ல அதிகமான சிலபஸ் எப்படி கவர் பண்றது, படிச்ச விஷயத்த எப்படி எக்ஸாம்ல போய் ஃபுல்லா எழுதிட்டு வரது, டாப்பர்ஸ், சென்டம் எடுக்கிறவங்க, டிஎன்பிசி நீட் கிளியர் பண்றவங்க அப்படி அவங்களுக்கு என்ன தெரியும், ஸ்மார்ட்டா 1 hour மட்டும் படிச்சு 6 hour படிச்சா எப்படி அவுட்புட் எடுக்க முடியும், அதை எப்படி எடுக்கிறது, அண்ட் லாஸ்டா இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் எழுத போகும்போது கான்ஃபிடென்ட் ஓட எப்படி போகுது, இந்த எல்லா விஷயமே இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன், வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேப்பர் அண்ட் பென் எடுத்து உட்காருங்க. சொல்ற எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா புரியும். சைலண்டான பிளேஸ்ல போய் உட்காந்து இந்த வீடியோ பாருங்க. நடந்துகிட்டு படுத்திட்டு பாக்குற வீடியோ இது இல்ல. நான் கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் டைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க மத்தவங்க டைமை வீணாக்க மாட்டேன். ஸோ நீங்க வீடியோ நம்பி பார்க்கலாம். ஸ்டார்டிங் வித் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எந்த வேலையுமே நடக்காது. நீங்க தள்ளி போடுறீங்க, சோம்பேறித்தனமா இருக்குது, போர் ஃபீல் ஆகுது, இது எல்லாத்துக்குமே காரணம் இன்ட்ரெஸ்ட் தான். அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் எங்கிருந்து வரும்னா ரிசல்ட்ல இருந்து தான். எக்ஸாம்பிள் ஒரு புக்கை படிக்கணும், ஆனா ஒரு பேஜுமே ரொம்ப போரிங்கா இருக்குது. பட் இதே ஒரு பேஜை படிச்சா இன்ஸ்டன்ட்லி 500 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொன்னா நீங்க கம்பல்சரி படிப்பீங்க. பிகாஸ் ரிசல்ட் மூலமா தான் உங்க இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்குது. சப்ஜெக்ட் போரிங்கா இருந்தாலும் அது இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடும். உங்களுக்கு படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் தர மாட்டேங்குதுன்னா அப்ப ரிசல்ட் செட் பண்ண கத்துக்கோங்க. எப்படின்னா இதை படிச்சாதான் நம்ம ட்ரீம் கம்பெனில ஜாப் கிடைக்கும், இதை படிச்சாதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வர முடியும், இதை படிச்சாதான் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான ரிசல்ட் செட் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தானாவே வர ஆரம்பிச்சுக்கும். நெக்ஸ்ட் எதை பண்ணாலும் அதுக்கு வேல்யூ கொடுக்க ஆரம்பிங்க. எப்படின்னா மேக்ஸ்ல ஏன் ப்ரோ இவ்வளவு பெரிய பெரிய ஃபார்முலாஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதனாலதான் உங்க போன் ஒர்க் ஆகுது, கோடிங் பண்ண முடியும், ஜிபிஎஸ் ஒர்க் ஆகுது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் இந்த ஃபார்முலாஸ் தான் யூஸ் ஆகுமே. சோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதுக்கு வேல்யூ கொடுங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கே அது மேல இன்ட்ரெஸ்ட் அண்ட் மோட்டிவேஷன் வர ஆரம்பிச்சுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேஜரான ப்ராப்ளமே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது, டிஸ்ட்ராக்டடா இருக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எல்லா ஸ்டடி டிப்ஸுமே இருக்குது. பேஷன்ஸோட வீடியோ பாருங்க. இப்போ எப்படி டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம் வாங்க. ஒரு ராஜா போரை முடிச்சிட்டு வீரர்கள் கூட படகுல திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. வர வழியில ஒரு ஐலாண்ட் இருக்கும். அங்க இருந்து அட்ராக்டிவான வாய்ஸ், அட்ராக்டிவான சவுண்ட் வரும். பேசிக்கலி அது ஒரு ட்ராப். அங்க நிறைய பேர் போய் இறந்துருக்காங்க. அது முதல் ராஜாக்கு தெரிஞ்சிருக்குது. ராஜாக்கு சேஃபா வீட்டுக்கு போகணும். அதனால எல்லா வீரர்கள்ட்ட சொல்லிட்டாரு, காதை மூடிக்கோங்க அண்ட் என்னை இங்க போய் கட்டி போட்டுருங்க, நான் எவ்வளவுதான் கத்துனாலும் என்னை தொடர்ந்து விடாதீங்க அப்படின்னு. அந்த படகு அந்த ஐலாண்ட் ஒட்டியே போயிட்டு இருந்துச்சு. அங்கிருந்து அட்ராக்டிவான சவுண்ட், அட்ராக்டிவான வாய்ஸ் கேட்டுட்டு இருந்துச்சு ராஜாக்கு. ராஜா என்னை விட்டுருங்க, அங்க போகணும் அப்படின்னு கத்திட்டு இருந்தாரு. ஆனா எந்த ஒரு வீரர்களும் தொடர்ந்து விடல. அவங்க சேஃபா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எங்க போகணும், ஆனா அந்த ஐலாண்ட் மாதிரி உங்க கூட அட்ராக்டிவான ஒரு விஷயம் இருக்குது, அதான் மொபைல் போன். அதோட நோட்டிபிகேஷன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இந்த சேம் டைம் இது எல்லாமே உங்களை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அதனால நீங்க எப்ப படிக்க உட்கார்றீங்களோ அப்ப உங்க மொபைல் போன் எடுத்துட்டு போய் உங்க அப்பா அம்மா கையில கொடுத்துருங்க. இதே மாதிரி நான் 2 hours 3 hours படிக்க போறேன், மொபைல் போனை நீங்க வச்சுக்கோங்க. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உங்களை அப்ப மத்தவங்க கையில கண்ட்ரோல கொடுத்துருங்க. இதே மாதிரிதான் அந்த ராஜாவும் பண்ணாரு. அவர் மேல அவர் கண்ட்ரோல் இல்லாததால தான் அவரு மத்தவங்க கையில கண்ட்ரோல கொடுத்தாரு. இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் எப்படி அவாய்ட் பண்ணணும்னு. ஆக்டிவ் அண்ட் பேசிவ் டெக்னிக். படிக்கும்போது இந்த 2 விஷயம் பிடிக்காது. ஒன்னு வந்து ரொம்ப சீக்கிரமே போர் ஃபீல் ஆயிடும். ரெண்டாவது படிக்க உட்காந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தோணும். அதுக்கு தான் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் டெக்னிக் யூஸ் ஆகும். பேசிவ்னா ரொம்ப இன்வால்வ் ஆக மாட்டோம், ரொம்ப எழுதி படிக்க மாட்டோம், மேல இருந்து படிப்போம், அதான் பேசிவ்னு அர்த்தம். ஆக்டிவ்னா ரொம்ப இன்வால்வ் ஆகி படிப்போம், இப்படி மேக்ஸ் எழுதி படிக்கிறது தான் ஆக்டிவ்னு அர்த்தம். இப்ப ஆக்டிவ் அண்ட் பேசிவ் எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்லி தரேன். நீங்க டைமரை செட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 30 minutesக்கு பேசிவ் ஸ்டடி பண்ணணும். எப்படின்னா மனப்பாடம் பண்ணணும், ரீடிங் பண்ணணும் பேசிவா ஃபர்ஸ்ட் 30 minutesக்கு. அப்புறம் பிரேக் எடுத்துட்டு அடுத்த 30 minutes ஆக்டிவ் ஸ்டடி பண்ணணும். எப்படின்னா மேக்ஸ் எழுதுற ஒர்க் அதெல்லாம் ஆக்டிவ் ஸ்டடில வரும். அப்ப நீங்க 30 minutesக்கு ஆக்டிவ் ஸ்டடி பண்ணணும். பிரேக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் பேசிவ் ஸ்டடி, அதுக்கப்புறம் திரும்பியும் ஆக்டிவ் ஸ்டடி. இதே மாதிரி மாத்தி பண்ணலாம். இப்போ நீங்க கேட்பீங்க, ப்ரோ எனக்கு எக்ஸாம் இருக்குது, நான் சோஷியல் சயின்ஸ் தான் படிக்கணும், நான் எப்படி ப்ரோ படிக்குது அப்படின்னு. நீங்க சோஷியல் சயின்ஸ் மட்டும் படிக்கணும்னா இப்போ இது கேட்டுக்கோங்க. சோஷியல் சயின்ஸா இருந்தாலும் சரி, மேக்ஸ் இருந்தாலும் சரி, எக்ஸாம் இருக்கும்போது இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் படிச்சாகணும். அப்ப பேசிவும் படிங்க, ஆக்டிவும் படிங்க. பேசிவா எப்படி படிக்கணும்னா இப்ப ரீடிங் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 30 minutesக்கு பேசிவா, அப்புறம் பிரேக் எடுத்துட்டு அந்த மனப்பாடம் பண்ணதை பார்க்காம எழுதி பாருங்க. ஆக்டிவா 30 minutesக்கு படிங்க. இதே மாதிரி ரிப்பீட்டடா 2-3 times பண்ணிட்டே இருங்க. பேசிவ் ஆக்டிவ் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு போர் ஃபீல் ஆகாது, டயர்ட் ஆக மாட்டீங்க. ஏன்னா நீங்க பேசிவும் பண்றீங்க, பிரேக் எடுக்கிறீங்க, ஆக்டிவ் பண்றீங்க. நெக்ஸ்ட் கம்மியான டைம்ல அதிகமான சிலபஸ் எப்படி கவர் பண்றது. ஒரு ஸ்டூடெண்ட்லாம் 15 நாள்ல ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஈஸி, மீடியம் அண்ட் ஹார்ட் இந்த கேட்டகரியில சாப்டர்ஸை பிரிச்சுக்கோங்க. ஈஸியா இருக்க சாப்டர்ஸ் அண்ட் மீடியமா இருக்க சாப்டர்ஸ் இதனால முடிஞ்சிடும், இது பண்ணிடுவோம், மீடியம் தான் முடிச்சிடலாம். ஹார்டா இருக்க சாப்டர்ஸ் இது கொஞ்சம் கஷ்டம், அதனால முடிச்சிடலாம் அப்படின்னு செப்பரேட் பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்தையும். அண்ட் ஈஸி அண்ட் மீடியம் இருக்கு தெரியுமா, அதை கரைச்சி குடிச்சிருங்க. எல்லாமே ஈஸி அண்ட் மீடியம் ஃபுல்லா முடிச்சிருங்க. ஹார்டா நம்ம அப்புறமேட்டு பாத்துக்கலாம். ஈஸி அண்ட் மீடியம் இது ரெண்டுத்தையுமே தரவா படிச்சு முடிச்சிருங்க. வீட்டுல இதெல்லாம் முடிச்சிடலாம், ஈஸி தான், இது படிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம எக்ஸாமுக்கு போயிடுவோம். எக்ஸாம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது ஒரு டைம் பார்த்திருந்தோம்னா நம்ம எழுதி
படிச்சிருக்கலாமே, ஐயோ அந்த ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வர மாட்டேங்குது, ரொம்ப ஈஸியாச்சு அப்படின்னு நம்மளுக்கு அப்ப ஃபீல் ஆகும். ஸோ அதே மாதிரி நடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஈஸி மீடியம் இது ரெண்டுத்தையுமே ஃபுல் தரவா முடிச்சிருங்க. இதுதான். ஓகே ப்ரோ, நீங்க படிக்க சொல்லிட்டீங்க, ஆனா எப்படி படிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ரீட் ஹாரிசான்டலி. ஹாரிசான்டல் வேனா ரிவிஷன் பண்றது, ஸ்பீடா படிக்கிறது அண்ட் மேல இருந்து படிக்கிறது. எப்படின்னா மீன்ஸ் அவ்வளோ டீப்பா போகாம மேல இருந்து படிக்கிறது. இதுக்கு யூடியூப்ல போயிட்டு எந்த டாபிக் உங்களுக்கு படிக்கணும் ஈஸி மீடியம் அந்த டாபிக்கை வீடியோ பாத்துருங்க, யூடியூப் வீடியோ பார்த்து முடிச்சிருங்க. அண்ட் அது நோட்ஸ் இருக்குல்ல, அதை ஃபாஸ்டா ரீட் பண்றதுக்கு நோட்ஸ் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க, ஈஸி அண்ட் மீடியம். அண்ட் அதை பண்ணி முடிச்சிட்டீங்களா, வீடியோவும் பார்த்து முடிச்சிட்டீங்க. இப்படிதான் நீங்க ஹாரிசான்டல் வேவா படிக்கணும். ஈஸி அண்ட் மீடியம் அதுக்கு நிறைய டைம் நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் டைம் கொடுத்தாலே போதும். அதனால ரிவிஷன் ஸ்பீடா படிச்சு முடிச்சிடணும். யூடியூப்ல வீடியோ பார்க்கணும், மீன்ஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு இருந்தா நீங்க யூடியூப்ல வீடியோ பார்க்கலாம். இதுதான் மெயின் மேட்டர். ஹாரிசான்டல் வேனா இதுதான் அர்த்தமே. நெக்ஸ்ட் எப்படி ஈஸி அண்ட் மீடியம் படிக்கிறதுன்னு தெரிஞ்சிச்சு. பட் ஹார்ட் எப்படி படிக்கிறது, ஹார்ட் சாப்டரா இருந்தாலும் சரி, ஹார்ட் டாபிக்கா இருந்தாலும் சரி, அது எப்படி படிக்கிறது? அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, உங்க கிளாஸ் டீச்சர் இல்லனா உங்க டியூஷன் டீச்சர் இவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த சாப்டர்ல இருந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் எதெல்லாம் வரும் அண்ட் எக்ஸாம்ல இதெல்லாம் வந்ததே இல்லை வரும் வராது அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. லாஸ்ட் 5 years பேப்பர் எடுத்து நீங்களே பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ்ல ரிப்பீட் ஆயிருக்குது அண்ட் இந்த கொஸ்டின் எல்லாம் ரிப்பீட் ஆகல அப்படின்னு நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பண்ணுங்க. நம்ம ஈஸி அண்ட் மீடியம் முடிச்சிட்டோம், 75% முடிஞ்சிருச்சு, மிச்சம் இருக்குது 25% மட்டும்தான். அதுல நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 95% இருந்து 100% கிளியர் ஆயிடுச்சு. இப்படிதான் நீங்க படிக்கணும். ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதே மாதிரி தான் படிக்கணும். இது பேர் தான் வெர்டிகல் ரீடிங். கம்மியான டைம்ல அதிகமா படிக்கணும் அப்படின்னா நீங்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் பண்ணுங்க. ஹார்ட் சாப்டர்ல இருந்து ஈஸி அண்ட் மீடியம் புக்கே உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிருக்கணும். எங்க இருந்து கொஸ்டின் வந்தாலுமே ஈஸி அண்ட் மீடியம் உங்களுக்கு தெரியணும். அண்ட் ஹார்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பண்ணணும். இதுதான் மெயின் ரூலே. நெக்ஸ்ட் பார்க்கின்சன்ஸ் லா. இந்த லா நம்மளுக்கு என்ன சொல்லி தருதுன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு டாஸ்க்கை இந்த டைம்ல முடிச்சாகணும் அப்படி சொன்னாங்கன்னா அந்த டைம்ல தான் நம்ம முடிப்போம். எக்ஸாம்பிளுக்கு 7 daysல இந்த டாஸ்க்கை முடிக்கணும்னா 7 daysல தான் முடிப்போமே. இதே அந்த டாஸ்க்கை 3 daysல முடிக்க சொன்னாங்களா 3 daysல முடிப்போம். இந்த டாஸ்க்கை 1 dayல முடிச்சாகணும், இன்னைக்கே முடிச்சாகணும்னு சொன்னாங்கன்னா இன்னைக்கே முடிச்சிரும். எல்லா டிஸ்ட்ராக்ஷனுமே கட் பண்ணிட்டு இன்னைக்கே முடிச்சிரும். அதான் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ இது எப்படி நம்ம ஸ்டடியில் அப்ளை பண்றதுன்னா, நீங்க ஒரு சப்ஜெக்டை படிப்பீங்க இல்ல ஒரு சாப்டர் படிப்பாங்க, அதே பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. 7 days 8 days 9 days டைம் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு டாபிக் இந்த டைமுக்குள்ளே முடிச்சாகணும் அப்படின்னு நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சாப்டர் இந்த டைமுக்குள்ளே முடிச்சாகணும். அப்படி பண்ணீங்கன்னா அந்த டெட்லைன் கிட்ட வர நம்ம அந்த சாப்டர் பண்ணி முடிச்சிருவோம். இந்த லா இப்படி தான் யூஸ் பண்ணணுமே. லைக் அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட் இதெல்லாம் ஒரு நைட் முன்னாடி தான் பண்ணுவோமே. டெட்லைன் கிட்ட வருதுன்னு தெரிஞ்சவொடனே நம்ம பண்ணி முடிச்சிடறோமா இல்லையா? ஸோ இந்த லா இப்படி தான் ஒர்க் ஆகுமே. இதை நீங்க ஸ்டடீஸ்ல ஸ்மார்ட்டா எப்படி யூஸ் பண்றீங்கன்னு தான் அர்த்தமே. இது வரைக்கும் வந்து பாக்குறீங்கன்னா இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க. வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்டான பாட்டில் இருக்கிறோம். சிட்டி ரோபோட் மாதிரி எப்படி படிக்கிறது, ஃபாஸ்ட் அப்படி ரீட் பண்றது. டிஎன்பிசி நீட் கிளியர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களுக்குள்ள இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், ஃபாஸ்டா ரீட் பண்ணுவாங்க அவங்க. அது எப்படி பண்றது நிறைய டைம் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறேன், நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. எப்படின்னா ஒரு சாப்டர் 2 சாப்டர் ஃபினிஷ் பண்றதுக்கே இவ்வளவு டைம் எடுத்துட்டோம், இன்னும் இவ்வளவு சாப்டர்ஸ் இருக்குது, இது எப்படி பண்றது அப்படி உள்ளார என்சைட்டி ஒரு ஃபியர் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது நான் இப்ப சொல்ல போற டெக்னிக்ஸ் தான். வாங்க அதை பார்க்கலாம். ஸ்பீடா ரீடிங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம், சொல்லி படிக்கிறீங்க தெரியுமா, அதை நிப்பாட்டுங்க. இப்போ நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க, ரிவிஷன் மட்டும் தான் பண்றீங்கன்னா சொல்லி படிக்கணும்னு அவசியம் இல்ல, மனசுக்குள்ளாரே படிங்க. அப்ப நீங்க ஸ்பீடா படிச்சு முடிச்சிருவீங்க. ரொம்ப டீப்பா போக கூடாது, ஹார்டான சப்ஜெக்ட்லாம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து மனசுக்குள்ளாரே படிச்சு ஃபாஸ்டா படிச்சு முடிச்சிருங்க. செகண்ட், யூஸ் ஃபிங்கர் வைல் ரீடிங். ஃபிங்கர் வந்து அப்படியே நீங்க மறுபடியே என்ன படிச்சுட்டே வரீங்களோ அதை அப்படியே கை வச்சுட்டே வாங்க. இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு பென் வச்சுக்கோங்க, இல்ல ஒரு பென்சில் வச்சுட்டு அப்படியே நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படி வச்சுட்டே வந்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் நீங்க அது அந்த புக்குக்குள்ளே இருக்கும், மிச்சம் எங்கேயுமே போகாது. நானும் அப்படிதான் பண்ணுவோம், ஒரு பென் எடுத்துட்டு இல்ல ஒரு பென்சில் அப்படியே பார்த்துட்டே வரணும். இப்படி பண்ணீங்கன்னா ஃபாஸ்டா ரீட் பண்ண முடியும். தேர்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், தனியா உட்காந்து படிங்க. குரூப் ஸ்டடி இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு தனியா உட்காந்து படிங்க. 3 hours படிச்சா எவ்வளவு படிக்க முடியுமோ அது 1 hourல படிச்சு முடிச்சிடலாம். தனியா உட்காந்து படிச்சா, தனியா உட்காந்து எப்பயுமே படிங்க. ஓகேவா? ஸ்பீடா படிக்கிறதுக்கு, ஸ்பீடா ரீடிங் பண்றதுக்கு இந்த 3 விஷயம் தான் காரணம். நெக்ஸ்ட், கான்ஃபிடன்ஸ். எக்ஸாம் எழுத போறோம், கான்ஃபிடென்ட்டோட எப்படி போகுது? சால்வ் சாம்பிள் பேப்பர்ஸ். சாம்பிள் பேப்பரை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ சாம்பிள் பேப்பரை சால்வ் பண்ணிடணும். 2வது விஷயம், டிஃபிகல்ட்டான சாம்பிள் பேப்பர் எடுத்துட்டு உட்காராதீங்க. நீங்க முதல் கான்ஃபிடென்ட் ஏத்த தான் வந்திருக்கீங்க, அதுக்கு நீங்க டிஃபிகல்ட்டான பேப்பர் எடுத்தீங்கன்னா இன்னும் கீழே தான் போகும், கான்ஃபிடென்ட் மேலே ஏறாது. சோ ரொம்ப டிஃபிகல்ட்டான பேப்பர் எடுத்துட்டு உட்காராதீங்க. ஒரு டைம் நீங்க சாம்பிள் பேப்பர் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். ஓ இவ்வளவுதான் பேப்பர் இருக்குமா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிக்கும். அண்ட் நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்க கத்துப்பீங்க. எக்ஸாம்பிள்ல போறீங்கன்னா இதே மாதிரி ஒரு சாம்பிள் பேப்பரை சால்வ் பண்ணுங்க. அந்த பேப்பர் தான் எக்ஸாம்ல இருக்க போகுது. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ சாம்பிள் பேப்பர் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுங்க. இப்படிதான் எக்ஸாம் எழுத போகும்போது கான்ஃபிடென்ட்டோட போகணும். பட் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாம போனீங்கன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுமே எனக்கு தெரியும்பா அப்படி சொல்லிட்டு போனீங்கன்னா தான் ஒரு கரெக்டான விஷயம். ஒண்ணுமே தெரியாம எனக்கு தெரியும் சொல்லிட்டு போனீங்கன்னா ஒண்ணுமே நடக்காதாங்க. அது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பார்த்த எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்க நோட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். அப்படி நோட் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ல எழுதிட்டு போங்க நம்ம என்னன்னா இந்த வீடியோல பார்த்தேன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு 1% ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல யூஸ்ஃபுல்னு டைப் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் தான் போல அப்படின்னு நினைப்பாங்க. சோ அதனால யூஸ்ஃபுல் வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.